என்ன பிரச்சனை? ரொம்ப வருஷமாக மாறுவடியாக இருக்குங்க. நெஞ்சு வலி. மனைவி எனக்கு வந்து என் மனைவி கிட்னி போயிட்டாங்க. ரெண்டு காலம் விட முடியாது. யாருக்கு சாட்சி கொடுத்தாங்க? அவங்க என் மனைவி நடக்க முடியாது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு வீசி வந்துடுவாங்க. திடீர்னு கை கால ரொம்ப அதிகமாக வீங்கிடும். அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. கை கால் திடீர்னு வீங்கிடும். திடீர்னு ரைட் சைடு கை வீங்கிடும், திடீர்னு லெஃப்ட் சைடு கை வீங்கிடும். யாருக்கு? என் மனைவி. இவ்வளோ நேரம் மனைவி சாட்சி கொடுத்தாங்க. நீங்க உங்க உடம்புல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? நான் ஃப்ரெண்டாக திட்ட சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாகவே எனக்கு இந்த லெஃப்ட் கை மாறுது, காலில் ஃபுல்லாக மறுத்துட்டு இருந்தது வீட்டில். ஆனால் நேற்று நைட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்த ப்ரேயர் நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு நிற்க வச்சிங்க. தலைமையில் கை வச்சோன்னா பெரிய ஒரு பாறை வந்து தலைமையில் கை வச்சது போல பெரிய ஐஸ் கட்டி எப்படி வச்சா இவர் ரொம்ப சில்லுன்னு இறங்கிச்சிருக்கேன். அவ்வளோதானே எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஏற்றோம்னா எனக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஒய்ஃபுக்கு தான் எல்லாம் பிரச்சனை. குடும்பம் 2 பேருக்கும் செய்வனம் பண்ணப்பட்டு 2 பேரும் அன்பாக இருக்கக்கூடாதபடி செய்வனம் பண்ணிருக்கு. அநேக நேரம் வீட்டில் ஒன்றா தான் இருப்பீங்க, ஆனால் பிரிவினை ஒரு தான் இருக்கும். தூக்கமே இருக்க ஏன்டா வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு இருக்கும். வைத்தியம் முடிச்சு எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை கத்தர் இன்னைக்கு உங்கள் விண்ணப்பங்களை கத்தர் கேட்டுருக்கேன். சாப்பிடலாம் என்ன இருக்காது, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. உங்களை குறித்து தான் கத்தர் பேசுகிறேன். இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு விடுதலை கரங்களுக்கு கத்தர் வேறு ஏதாவது சார்